Ninth Standard English Unit 3 Old Man River Dorothy Deming இந்த சப்ளிமெண்ட்ரியோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்ப்போம். B. Fill in the words web with words related to natural disasters. One example is done for you. Natural disaster, blow, fatality, sinking, rescue, casualty, whirlpool, damage. இங்கே வந்து கொலாப்ஸ் கொடுத்துருக்காங்க. Option C. Imagine a situation where your house is surrounded by water and answer the following. First question. What health hazards caused when water stagnates around your place? நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி தண்ணீர் தேங்குனுச்சுன்னா ஏற்படும் உடல்நல கேடுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. டேஞ்சரஸ் டிசீசஸ், ஆபத்தான நோய்களும், ஸ்ட்ரென்ச் ஸ்மெல்லு, துர்நாற்றம், மஸ்கிட்டோஸ், ப்ரீடிங்ஸ் எக்ஸெட்ரா, கொசு உற்பத்தி போன்றவை வந்து இருக்கும். செகண்ட் கொஸ்டின். when there is a power shutdown for long hours during flood, what will you do? வெள்ளத்தின் போது நீண்ட நேரம் மின்சாரம் நிறுத்தப்படும் போது நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. I will collect rain water for drinking and other purpose and will try to finish the daily course before dusk. நம்ம என்ன பண்ணுறது, மழை நீரை வந்து குடிக்கிறதுக்கும் மற்ற தேவைகளுக்கும் சேகரிச்சுட்டு இப்போ நைட் ஆகிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கிறது தான் வந்து அந்த ஃப்ளட்டு டைமில் நம்ம செய்கிற வேலை. தேர்ட் கொஸ்டின். வாட் ப்ரிகாஷன்ஸ் would you take if there is an announcement about flood in your area? உங்கள் பகுதியில் வெள்ளம் பற்றிய அறிவிப்பு வந்தால் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர். ஐ வில் மூவ் டு எ சேஃப் பிளேஸ் அட் த ஹையர் ஆட்டிடியூடு. நான் பாதுகாப்பான இடத்திற்கோ அதிக உயரத்துக்கும் செல்வேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி. லிஸ்ட் அவுட் த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் which have an important on nature. Complete the tablet column. One is done for you. Human activities impact on nature. First one, dumping of toxic waste into ocean. அதோட நேச்சரை எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது? அஃபெக்ட் மெரைன் லைஃப். செகண்ட் ஒன், யூஸிங் ஆஃப் aerosol and air conditioner, more of poisonous gas in the air, CFC, CO, etc. Third one, encroaching in forest area, imbalancing in ecosystem. Fourth one, disposal of non-biodegradable waste, contamination, stagnation, death of animals. Fifth one, emission of smoke from industries and vehicles, air pollution, less of fresh air or oxygen in the air. Discuss with your partner and answer the following question. First question. What were the girls doing in the living room? கேர்ள்ஸ் வந்து லிவிங் ரூமில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. அமி அண்ட் ரோஸ் வேர் knitting. அமி ரோஸ் என்ன பண்ணிருந்தாங்கன்னா பின்னிட்டு இருந்தாங்க. பெட்டி வாஸ் லுக்கிங் அட் எ மேகசின். பெட்டி என்ன பண்ணிட்டு இருந்தா வந்து மேகசினை வந்து பார்த்துட்டு இருந்தா. செகண்ட் கொஸ்டின். why was mother not able to come home? அம்மா ஏன் வீட்டுக்கு வர முடியலன்னா, mother couldn't get home from Mrs. Brandt as the bridge between Mrs. Brandt house and the town are under water. திருமதி பிராண்டோட வீட்டிற்கு நகரத்திற்கும் இடையே உள்ள பாலத்தில் வந்து என்ன இருக்குது, தண்ணீர் வந்து அடியில் இருக்கிறதுனால அம்மாவால் வந்து பிராண்ட் வீட்டிற்கு வர முடியவில்லை. Third question. How did Jim want the girl to get organized? பெண்கள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என்று ஜிம் வந்து விரும்பினார்னு கேட்குறாங்க. ஆன்சர். ஜிம் asked the girls to be organized. He asked Betty to search and bring flashlight, candles, lamp and lanterns, Rose to fill the tubs and pails, Amy to check on food, blankets and coats,
ஜிம் ஆல்சோ ஆஸ்க்டு தெம் டு பி ரெடி வித் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். ஜிம் வந்து பெண்களை வந்து ஒழுங்கமைக்க சொன்னார். அவர் வந்து பெட்டியை தேடி என்ன சொல்லியிருக்காங்க, கேண்டிலு இதெல்லாம் மெழுகுபத்தி விளக்கெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்க சொல்கிறாங்க. ஃப்ளாஷ் லைட், கேண்டில்ஸு, லேம்ப்பு, லேட்ரன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெடியாக வச்சுருக்க சொல்லியிருக்காங்களா. ரோஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, டப்பு பெயில்ஸில் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அம்மி என்ன பண்ண, அவள் வந்து ஃபுட்டு, பிளாங்கெட்ஸ், கோட்ஸ் எல்லாம் வந்து அவளை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஜிம் ஆல்சோ ஆஸ்க்டு தெம் டு பி ரெடி வித் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட. ஜிம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டோட ரெடியாக இருக்க சொல்லியிருக்காங்க. Fourth question, which two important things did Jim want the girls to do to avoid getting scared? பெண்கள் வந்து பயப்படாமல் இருக்க ஜிம் வந்து எந்த 2 முக்கியமான விஷயங்களை செய்ய விரும்பினார்னா, ஆன்சர், ஜிம் இன்ஸ்ட்ரக்டட் த கேர்ள்ஸ் நாட் டு ஷோ ஆஃப் டு அதர் how much each one was afraid of the situation and cause for fear in others. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படி வந்து பயப்படுறாங்க என்பதை வந்து மற்றவர்களுக்கு காட்ட வேணாம் என்று, மற்றவர்களுக்கு பயத்தையும் ஏற்படுத்த வேண்டான்னு வந்து ஜிம் வந்து பெண்களுக்கு வந்து அறிவுறுத்துறாரு. நெக்ஸ்ட், டு கெட் ஆல் த திங்ஸ் டுகெதர் லைக் வாட்டர், ஃபுட், பிளாங்கெட், கோட்ஸ், லைட்ஸ் அண்ட் டு கிளிம்ப் இன் டு attic and on the roof. தண்ணீர், உணவு, போர்வைங்க, கோட்டு, விளக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, பொருட்களெல்லாம் சேர்த்துட்டு மாடியில் ஏறி கூரையில் போயிட்டு அவங்க ஏறணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Fifth question, where did Jim want the girls to climb up? How was it going to help them? பெண்கள் வந்து எங்கு ஏற வேண்டும் அப்படின்னு ஜிம் விரும்பினார். அது அவர்களுக்கு எப்படி உதவ போகிறது? ஆன்சர், ஜிம் வாண்டட் த கேர்ள்ஸ் டு கிளிம்ப் அப் டு த ரூஃப். பெண்கள் வந்து கூரைக்கு மேலே ஏற வேணும் அப்படின்னு வந்து ஜிம் நினைக்கிறாரு. இட் வுட் ஹெல்ப் தேம் as they could wave the flashlight and someone would see it and come for their rescue. அவங்க வந்து மேலே கூரை மேலே உட்காந்துட்டு அந்த வெளிச்சத்தை ஆட்டினாங்கன்னா அங்கே யாராவது இருக்காங்கன்னு வந்து அவங்க வந்து காப்பாற்றிட்டு போவாங்கங்கிறதுக்காக ரூஃபில் உட்காரணும்னு சொல்கிறாரு. Sixth question, who went to get Sarah? Where was she? சாராவை கூப்பிட்ட யார் போனா, அவள் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம் went to get Sarah. சாராவை கூப்பிட போனது யாருன்னா ஜிம். சாரா வாஸ் ஆன் த ப்ளே ஹவுஸ் போர்ச். அவள் எங்கே இருக்கா, ப்ளே ஹவுஸ் போர்ச்சில் இருக்கிறான். ஆப்ஷன் எஃப், டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what were the important objects that the girls and Jim tried to move to the attic? Why? என்ன இம்பார்ட்டண்ட் பொருள் எல்லாம் வந்துட்டு அந்த கேர்ள்ஸும் ஜிம்மும் வந்து முக்கியமான பொருட்களை வந்து மேலே மாடிக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சாங்கன்னு கேட்குறாங்க. ஏன்? ஆன்சர், ஃப்ளாஷ் லைட், கேண்டில், லேம்ப்பு, லேட்டன்ஸு, ஃபுட்டு, பிளாங்கெட்ஸ், கோட், புக்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் வேர் சம் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் that the girls and Jim try to move to the attic. இந்த ஃப்ளாஷ் லைட், கேண்டில், லேம்ப்பு, இது அவங்களுக்கு தண்ணி தேவையான பிளாங்கெட்ஸு, கோட்டு, புக்ஸு, ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க மாடிக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. யாரெல்லாம்னா அந்த கேர்ள்ஸும் ஜிம்மும் வந்து அதை எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. பை நைட் தே வேர் எக்ஸ்பெக்டிங் த வாட்டர் டு என்டர் இன் டு த ஹவுஸ். நைட்டு தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டு பி சேஃப் அன்டில் த ரெஸ்கியூ அரைவ் தே பிளான் டு ஸ்டே இன் த attic. இது தண்ணி வரும்னு எதிர்பார்த்து அவங்க வந்து யாராவது மீட்பு குழு வர வரைக்கும் மாடியிலே தங்கலாம் அப்படின்னு வந்து அவங்க திட்டமிட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், ஹூ கேம் டு ரெஸ்கியூ த சில்ட்ரன்? அந்த சில்ட்ரனை வந்து யார் மீட்க வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிஸ்டர் பீட்டர் அண்ட் மிஸ் மார்ஷ் கேம் டு ரெஸ்கியூ த சில்ட்ரன். பீட்டரும் மிஸ் மார்ச்சும் வந்து அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன் டு சாரா? சாராவுக்கு என்ன நடந்தது? ஆன்சர், சாரா ரைட் லெக் ஜஸ்ட் பிலோ த knee was hurt as she climbed down the ladder from the playhouse. ப்ளே ஹவுஸ்லேருந்து ஏனியில் ஏறினப்போ என்னாச்சுன்னா சாராவோட முழங்கால் வந்து சற்று கீழே வந்து காயம் ஏற்பட்டுருது. ஃபோர்த் கொஸ்டின், ஹூ இஸ் மிஸ் மார்ஷ்? ஹவு டஸ் ஷீ ஹெல்ப் சாரா? மிஸ் மார்ஸ் யார்? அவங்க வந்து எப்படி வந்து சாராவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா,
மிஸ் மார்ஸ் இஸ் த ரெட் கிராஸ் நர்ஸ். ரெட் கிராஸோட நர்ஸு தான் யாருன்னா மார்ஷா. ஷீ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஷாரா ஹேஸ் broken her right leg just below the knee. முட்டிக்கு கீழே வந்து அவள் கால் வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா. ஷீ ஸ்பிளிண்ட் இட் அப் வித் பில்லோ அண்ட் அம்பர்லா அண்ட் லிஃப்ட் ஹர் சேஃப்லி இன்டு த போட். பில்லோவை வந்து கால் கடியில் வச்சு கொடையை பிடிச்சிட்டு அவளை வந்து சேஃபாக வந்து போட்டில் ஏற்றி ஷீ ஆல்சோ டிசைடட் டு டேக் ஹர் டு த எமர்ஜென்சி ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டல் இன் ஆர்மோரி. அங்கே வந்து ஆர்மோரியில் அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. 5th question, who was taken in the boat, who was left behind? படகுல அழைத்து செல்லப்பட்டது யார், தென் விட்டு சென்றது யாருன்னு கேட்குறாங்க. லெஃப்ட் பிஹைண்ட் த ஹவுஸ் ஆர் அம்மி அண்ட் ஜிம். வீட்டில் வந்து யார் இருக்காங்க, அம்மியும் ஜிம் இருக்காங்க. அதர்ஸ் வேர் இன் த போட். மற்றவங்க போட்டில் யார் இருக்கா, பெட்டி, சாரா, ரோஸ் அலாங் வித் மிஸ்டர் பீட்டர் அண்ட் மிஸ் மார்ஷ். 6th question, how does the Red Cross help the children? Red Cross வந்து the childrenக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்கன்னா, Red Cross help the children by rescuing them from the flooded area and by saving their lives. செஞ்சுலை சங்க குழந்தைங்க வந்து அவங்க வந்து செஞ்சுலை சங்கம் வந்து குழந்தைங்களை வந்து வெள்ளத்துலேருந்து காப்பாற்றி அவங்க உயிரையும் காப்பாற்றிருக்கிறாங்க. Option A, based on your understanding of the play, choose the correct answer and fill in the blanks. First one, the radio announced that dash. The river was above the flood stage. The river என்னது, வெள்ளம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரேடியோவில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன், mother couldn't get home from Miss Brandt because dash. Option B, the bridge between home and the town were under water. Bridge home எப்படி இருக்கு, தண்ணி கடியில் இருக்குது. தென் தேர்ட் ஒன், the Burnett Dam gave away as dash. It rained for days. இப்படி ரொம்ப மழை வந்து அதிகம் பெஞ்சிட்டு இருக்கு. Fourth one, there was no power because the powerhouse was out of commission. Then option 5, why did they splint up Shara leg with pillows? Option B, she had broken her leg below the knee. And option B, based on her reading, answer the following in 2 or 3 sentences each. First one, why did Jim run from the school? ஜிம் ஏன் வந்து பள்ளியிலேருந்து ஓடுனா அப்படின்னு கேட்குறாங்க. இட் வாஸ் ஏ cloud burst, ஸோ ஜிம் ran from school to get home. அதில் ஒரு மேகம் வந்து வெடித்ததுனால ஜிம் வந்து பள்ளியிலேருந்து வீட்டுக்கு ஓடிட்டான். செகண்ட் கொஸ்டின், வேர் வாஸ் அம்மிஸ் மதர்? அம்மியோட மதர் எங்கேன்னு கேட்குறாங்க. அம்மி மதர் வாஸ் அட் மிஸ்ஸஸ் பிராண்ட் ஹவுஸ். அம்மி மதர் எங்கே இருந்தாங்கன்னா மிஸ்ஸஸ் பிராண்ட் ஹவுஸில். தேர்ட் கொஸ்டின், why did அம்மி ஆஸ்க் பெட்டி டு ஃபில் இன் த வாட்டர் டப்? அம்மி வந்து பெட்டியை எதுக்கு வந்து வாட்டர் டப்பை வந்து ஃபில் பண்ண சொல்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மி ஆஸ்க்டு பெட்டி டு ஃபில் இன் த வாட்டர் டப்ஸ் பிகாஸ் த டவுன் சப்ளை மே கட் ஆஃப். தண்ணி நிறுத்துறது வந்து சில நேரம் நிறுத்திடுவாங்க இல்லையா, அதனால் வந்து வாட்டர் டப்பில் வந்து நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கிறாங்க. Fourth question, according to Jim, what are the 2 things that a person should remember in times of emergency? ஜிம்மோட கருத்துப்படி அவசர காலங்களில் வந்து நான் ஒருவர் நினைவில் வந்து கொள்ள வேண்டிய 2 விஷயம் என்ன அப்படின்னு இருக்காங்கன்னா, the first thing is one should not let the others see how scared one is. முதல் விஷயம் என்னென்னா, ஒருவர் வந்து எவ்வளவு பயப்படுறாருங்கிறத வந்து மற்றவர்கள் வந்து பார்த்து விடக்கூடாது. The second thing is one has to get water, food, blanket, coat and light. ரெண்டாவது என்னென்னா, ரெண்டாவது விஷயம் தண்ணீர், உணவு, போர்வை, கோட்டு, இந்த விளக்கு எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். ஃபிஃப்த் கொஸ்டின், ஒய் இஸ் ஜிம் கிளிம்பிங் ஆன் த ரூஃப்? ஜிம் ஏன் கூரையில் வந்து ஏறினார்னா, ஜிம் இஸ் கிளிம்பிங் ஆன் த ரூஃப் டு சிக்னல் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் தேர். கூரையில் ஏறுனா அங்கேருந்து வந்து சிக்னல் காட்டி வந்து ஹெல்ப் கேட்கலாம்ல, அதுக்காக.
Sixth one, who were there in the living room, what were they doing? லிவிங் ரூமில் வந்து யார் இருந்தால் அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு அம்மி, பெட்டி அண்ட் ரோஸ் வேர் இன் த லிவிங் ரூம். லிவிங் ரூமில் யாரெல்லாம் இருந்தாங்க? அம்மி, பெட்டி அண்ட் ரோஸ், அவங்க 3 பேர் இருக்காங்க. அம்மி அண்ட் ரோஸ் ஆர் knitting. அம்மி ரோஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா பின்னல் போடுறாங்க. பெட்டி வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்? வாஸ் லுக்கிங் த பிக்சர்ஸ் இன் த மேகசின். மேகசினில் வந்து பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கான். 7th question, why were they going to sleep in the attic? அவங்க ஏன் மாடியில் போய் தூங்க போகிறாங்க? they were going to sleep in the attic because they wanted to escape from the flood. அவங்க மாடியில் போய் தூங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, ஏன்னா அவங்க வந்து மாடியில் தூங்கினா இந்த வெள்ளத்துலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 8th question, who came in the boat? போட்டில் யார் வந்ததுன்னா மிஸ்டர் பீட்டர் அண்ட் மிஸ் மார்ஷ் கேம் இன் த போட். பீட்டர் மார்ஷ் வந்து போட்டில் வந்தாங்க. 9th one, who is the founder of the ஜூனியர் ரெட் கிராஸ்? ஜூனியர் ரெட் கிராஸோட ஃபவுண்டர் வந்து ஜீன் ஹென்ரி டுனண்ட் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஜூனியர் ரெட் கிராஸ். ஜீன் ஹென்ரி டுனண்ட் தான் வந்து ஃபவுண்டர். Then option C, match the following by drawing a line across column A and B. First one, Amy, blankets. Second one, Betty, flashlight. Third one, Rose, tubs and pails. Fourth one, Sarah, fractured leg. Fifth one, Jim, junior red cross. Sixth one, Penny Marsh, nurse. 7th one, Mr. Peter, rescue the children. 8th one, mother, Mrs. Brands. 9th one, Dick, dentist. 10th one, dad, to Chicago on business. Option D, based on your understanding of the text, answer the following in about 3 to 4 sentences each. First question, describe the home alone experience of the children. குழந்தைகளோட வீட்டில் மட்டும் அனுபவத்தை வந்து விவரிக்க சொல்லியிருக்காங்க. Children comforted each other. They gathered all the necessary things. They were ready to overcome the disaster. குழந்தைகள் வந்து என்ன பண்ணுறாங்க? ஒருவருக்கொருவர் ஆறுதல் குறிக்கிறாங்க. தேவையான அனைத்து பொருட்களையும் சேகரிச்சுட்டு அவங்கள பேரறிவில் வந்து சமாளிக்க தயாராக இருக்கிறாங்க. Second question, elaborate the rescue operation undertaken by Mr. Peter. பீட்டர் வந்து என்னென்ன ஆப்ரேஷனை வந்து மேற்கொண்டிருக்காரு அப்படின்னா, மிஸ்டர் பீட்டர் கேம் இன் போட் வித் மிஸ் மார்ஷ். பீட்டர் யாரோட வராங்க? படகுல வந்து மிஸ் மார்ஷ். தே ரெஸ்கியூட் த சில்ட்ரன். அவங்க வந்து குழந்தைங்களை மீட்கிறாங்க. He gave first aid for Sarah and took her Red Cross hospital. அவங்க சாராக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. Third question, how did Jim prove himself as a good rescuer in the flood situation? The flood situationல ஜிம் வந்து எப்படி ஒரு தன்னை வந்து எப்படி ஒரு நல்ல மீட்பராக வந்து நிரூபித்தார் அப்படின்னா, ஜிம் ப்ரூவ்டு டு பி த மேன் ஆஃப் த மிஷன். ஜிம் வந்து பணியின் நாயகன் என்பதை வந்து நிரூபித்தார். ஹி அப்டேட்டட் ஆல் த நியூஸ் அபவுட் ஃப்ளட்டை பற்றி எல்லா நியூஸையும் அப்டேட்டாக வச்சுருந்தார். ஹி மேட் த சில்ட்ரன் டு கலெக்ட். அவரை வந்து சில்ட்ரனை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ண சொல்கிறாரு. வாட்டரு, பிளாங்கெட்டு, கோட்டு, லைட்டெல்லாம் வந்து எடுத்துக்க சொல்கிறாரு. தென் ரெஸ்கியூட் சாரா ஃப்ரம் த ப்ளே ஹவுஸ் போர்ச். சாராவை வந்து ப்ளே ஹவுஸ் போர்ச்சிலேருந்து காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு வர்றாரு. தோஸ் ஜிம் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் அஸ் அ குட் ரெஸ்கியூவர் இன் த ஃப்ளட் சிச்சுவேஷன். இந்த மாதிரி ஒரு வெள்ள சூழ்நிலையில் ஜிம் வந்து அவரை ஒரு நல்ல மீட்பராக வந்து நிரூபிச்சிட்டாரு. Fourth question, briefly narrate the happening of the play in the scene 2. The scene 2ல உள்ள இந்த ட்ராமாவில் உள்ள சுருக்கத்தை வந்து விவரிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன நிகழ்வுகள் இருக்கோ அந்த சீனெல்லாம் ஷார்ட்டாக சொல்ல சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஹவு டிட் அமி மேனேஜ் த சிச்சுவேஷன் அட் ஹோம். அமி வந்து எப்படி வந்து இந்த நிலைமையை வந்து சமாளித்தாங்க அப்படின்னா, அமி ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் வித் ஜிம் டு கேரி அவுட் ஆல் precautions to protect the children. She was more responsible to collect fresh water to drink for some more days.
குழந்தைங்களை வந்து பாதுகாப்பான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையிலையும் அவங்க வந்து மேற்கொண்டு ஜிம்மிடம் வந்து எம்மி வந்து கை கொடுத்தாங்க. இன்னும் சில நாட்களுக்கு குடிப்பதற்கு வந்து தண்ணீரை வந்து அவங்க வந்து சேமித்து வைக்கிறாங்க. லுக்டு இன்டு த பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் ஷெல்டர். பேசிக் நீட் என்ன, ஃபுட்டு வந்து இருப்பிடமும் தேவையில்லையா, ஃபுட் அண்ட் ஷெல்டர்ஸ் வந்து எடுத்து வைக்கிறாங்க. தென் ஷீ என்கேஜ்டு பெட்டி அண்ட் ரூஸ் டு கம்ப்ளீட் த டாஸ்க். அதை யாரை வந்து அந்த டாஸ்க்கை இது பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பெட்டியும் ரோஸுக்கும் அந்த டாஸ்க்கு. ஷி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு ஷாரா ஆல்சோ. சாராவுக்கு வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஷி ஹேட் கன்சர்ன் ஃபார் ஹர் மதர் would could not return home though she managed the situation very well. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சாராவுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க. பிறகு அவங்க தாய் வீடு திரும்ப முடியாத கவலையில் அவளுக்கு இருந்தது. அதனால் அவள் நிலைமையை வந்து நன்றாக வந்து சமாளிச்சிட்டாங்க. ஆப்ஷன் பி, ஹவு டிட் த மார்ஷல் சேவ் த சில்ட்ரன். மார்ஷல் வந்து எப்படி வந்து சில்ட்ரன்ஸை சேவ் பண்ணாங்கன்னா, த சில்ட்ரன்ஸ் வேர் பேனிக் stricken after the flood. Mr. Peter and Mr. Marsh, the Red Cross nurse. வெள்ளத்தினால குழந்தைகள் வந்து எப்படி இருக்காங்க, ரொம்ப பீதியாக இருக்காங்க. மிஸ்டர் பீட்டரும் மற்றும் வந்து ரெட் கிராஸ் அந்த நர்ஸ் இருக்காங்கள்ல அவங்களும் had brought the boat. அவங்க போட்டை வந்து கொண்டு வராங்க. they gave the first aid to சாரா. சாராக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. தே டுக் ஹர் டு த ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டல். ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. தென் பெட்டி அண்ட் ரோஸ் வேர் ஆல்சோ டேக்கன் வித் தேம் இன் த போட்டை. போட்டில் யார், பெட்டியும் ரோஸையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. தென் அம்மி அண்ட் ஜிம் ஸ்டேட் பிஹைண்ட். அவங்க அங்கேயே இருக்கிறாங்க, அம்மியும் ஜிம்மும். தோஸ் த மார்ஷல் சேவ் த சில்ட்ரன். மார்ஷல் வந்து சில்ட்ரனை சேவ் பண்ணிட்டாங்க.